தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாக டித்வா புயல் காரணமாக மழை பெய்து வந்தது. குறிப்பாக தென் தமிழகம், டெல்டா மற்றும் வட தமிழகத்தில் நல்ல மழை பதிவானது. புயல் வலுவிழந்த நிலையில் சில நாட்களாக மழை குறைந்துள்ளது. சென்னையில் 2-3 நாட்களாகவே மழை இல்லாமல் உள்ளது. புயல் ஓய்ந்து ஒரு வாரத்தை கடந்த நிலையில் திருவள்ளூர் அடுத்த புட்லூர், மதுரா, ராமாபுரம் பகுதியில் இன்னும் வெள்ளம் வடியவில்லை. அங்குள்ள குடியிருப்பு தெருக்களில் 2 அடிக்கு மேல் மழை நீர் தேங்கியுள்ளது. இதனால் அத்தியாவசிய தேவைக்கு கூட வெளியில் செல்ல சிரமப்படுகிறோம். ஆபத்தான சூழலில் வாழ்ந்து வருகிறோம் என அப்பகுதி மக்கள் கூறினர். போன மழைக்கும் தண்ணி இருந்ததுங்க, இந்த மழைக்கும் நிறைய தண்ணி நிற்குது. இந்த காலையில் வெளியே போக முடியல, ஆஃபீஸ் போயிட்டு உள்ளே வர முடியல. 2-3 பேர் காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க, 3 பேர் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க இங்கிருந்து போனால் தான் அங்கே போய் மக்களுக்கு சேவை செய்ய முடியும். அந்த நர்ஸும் கூட வெளியே போக முடியல, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அடுத்தது இந்த தண்ணி முட்டிக்கால் அவ்வளோ தண்ணி இருக்குதுங்க. குடும்பத்தில் பாம்பு, பூரான் எல்லாம் உள்ளே போய் பூந்துட்டு உள்ளே போய் குற்றம் பண்ண முடியல. பொம்பளைக்கு தனியாக இருக்க பயப்படுறாங்க. இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த முறை கொஞ்சம் பண்ணால் மக்களுக்கு நல்லாயிருக்கும். இது அரசியலாக பண்ண வேணாம், ஏழைங்களுக்காக உங்களுடைய சர்வீஸை பண்ணுங்கள். ஏற்கனவே பல முறை நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த கம்பெனி தண்ணி ஃபுல்லாக இந்த ராமாபுரம் வில்லேஜில் தான் வருது. எத்தனையோ முறை சொல்லிட்டேன். அதை பிளாக் பண்ணனா அதை பண்ண மாட்டேன்றாங்க. அதை விட்டுட்டு தெரு ஃபுல்லாக ஊர் ஃபுல்லாக தண்ணி தான் சுற்றி வருதுங்க. இது கொஞ்சம் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். இங்கே ராமாபுரம் அங்காள பரமேஸ்வரன் கோயில் இருக்குது. கோயிலுக்கு வர பக்தர்கள் வரத்துக்கு சங்கோச்சப்படுறாங்க. ஏன்னாக்கா அவங்களால போக முடியல, அவங்களுக்கு ஏதாவது நோய் தொற்று ஏற்படுமோன்னு பயப்படுறாங்க. இங்கே ஒவ்வொரு தெருவுலையும் அவங்க நடந்து வந்தால் இந்த சைடுலேருந்து வந்தாலும் அந்த சைடு வந்தாலும் சாலை வசதி சரியான இல்லை, துர்நாற்றம் அதிகமாக வீசுறதுனால அவங்க கோயிலுக்கு வரத்துக்கே பயப்படுறாங்க. இதில் சாலை வசதி நல்ல முறையில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி வரும்போது அங்கே தண்ணீர் ரோடு அந்த பஞ்சாயத்துலேருந்து வர சொல்ல மக்கள் ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கின்னு அவங்களும் தண்ணியில் தான் நடந்து வர சூழ்நிலை இருப்பது. அதனாலேயே கோயிலுக்கு வர்றதுக்கு கூட தயங்குறாங்க. ஊருக்கு வரணுன்னாலுமே இப்போ அந்த ஊரா இப்போ தண்ணி அதிகமாக நிற்கிதுப்பா, அதை கொஞ்சம் சரி பண்ணுவோம், நோய் தொற்று வந்துடும். சிட்கோலேருந்து நிறைய ஜனங்கள் அங்கேருந்து வர தண்ணியே எங்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுத்துது. இரவில் தண்ணி அதிகமாக வெளியில் திறந்து விட்டுறாங்க. பகலில் கம்மியாக இருந்தாலும் இரவில் பார்த்தோம்னா தண்ணியோட அளவு அதிகரிச்சுக்கினே இருக்குது. இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு மேல்முறையீடு பண்ணுறோம் சார் நாங்கள்.